ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் எடிடாக்ஸ். இன்றைக்கி நம்ம சாப்டர் 19ல் பிட்மேன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் புக்கில் சாப்டர் 19ல் 118வது பாயிண்ட் பார்க்குறோம். இதில் இந்த எஃப் வி சர்க்கிள் வித் கே வரும்போது எப்படி நம்ம எல்லாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபால் அப்படின்னா டவுன்வர்டு யூஸ் பண்ணுறோம். அதோட ஒவல் ஃபாலோ ஆச்சு வந்துச்சு. நீங்கள் கொடுத்துருக்காங்களே, ஒவல் ஃபாலோ ஆகலைன்னா டவுன்வர்டு இல்லை, ஒவல் ஃபாலோ ஆச்சுன்னா அப்வர்டு. ஸோ ஃபால், ஃபாலோ, வேல், வேலி, ஸ்கேல், ஸ்கேலி, ரூல், ரூலி. அதுக்கடுத்து மீடியலாக எல் வந்துச்சுன்னா எப்படி? அன்லோட், அன்லாக். நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் ஈஸியாக ஜாயினிங் கொடுத்துருக்கோன்னா, ஸோ வல்கர், ஓவர்லுக், ஃபெசிலிட்டி, ஃபிலிம், அந்த மாதிரி. ஸோ இஷ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இஷ். இது வரைக்கும் எல் பார்த்தோம், இப்போ இஷ் பார்க்குறோம். அதுவும் அதே மாதிரி தான், ஆஸ் பர் கன்வீனியன்ட். ஃபிஷ், ஸ்மாஷ், லேஷ். சில கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது நம்ம டவுன்வர்டு இஷ் யூஸ் பண்ணுறோம். நேஷ். ஸோ இஷ் ஜென்ரலாக டவுன்வர்டு தான் யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி கொடுக்காங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது. அப்போது புஷ், செரிஷ், ஷேக், ஷெரி. பட் இட் இஸ் ரிட்டன் அப்வர்ட் ஆஃப்டர் த ஹெவி ஸ்ட்ரோக். டார்க் ஸ்ட்ரோக் வருதுல்ல, அப்போ வரும்போது டி அந்த மாதிரி வரும்போது டேஷ் அந்த மாதிரி மாறுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.